ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பச்சை பயிறு கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் முளைக்கட்டின பச்சை பயிறு எடுத்திருக்கேங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். இப்போ மிக்சியில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, 1 இன்ச் தோல் சீவின இஞ்சி, 5லேருந்து 6 கார்லிக் க்ளோவ்ஸு சேர்த்து மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக வேக வச்சு வச்சுருக்க பச்சை பயிறு இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பல்ஸ் பண்ணும்போது வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் கோர்ஸ் பேஸ்ட்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஹாஃப் கப் வெங்காயம் அண்ட் கேப்சிகம் பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஹாஃப் ஸ்பூன் தனியா பவுடர், ஹாஃப் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, இல்லை கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் ரவை, லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ பேனில் தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட்லெட் ஷேப்பில் அந்த மாவு எடுத்துக்கோங்க. 2 சைடுமே 2 to 3 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.